ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நூடுல்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் ஆயில், ஒரு கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ண 2 தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கிடலாம். காய்கறி நல்லா வதங்கணும். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பேக்கெட் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 4 பேக்கெட் மசாலாவை போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு போட தேவையில்லை, மசாலாவிலேயே உப்பு இருக்கும். இப்போ நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். நான் 4 பேக்கெட் நூடுல்ஸை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நூடுல்ஸை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சிம்மில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நூடுல்ஸ் தண்ணி எல்லாம் இஞ்சி எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம நூடுல்ஸை வேக வச்சோம் அப்படின்னோம்னா நூடுல்ஸ் சூப்பராக வெந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு மல்லித்தழை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நூடுல்ஸோட நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி சத்தும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.